ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. வேலை செய்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வேலை செஞ்சு 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 போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது. எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் வீடை பாருங்கள், ஒரு வேலை பார்க்கல. டைம் என்ன தெரியுமா? காலையில் 11 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஆனால் வேலை செய்கிறது மட்டும் எரிச்சலாக இருக்குது. பாத்திரம் கிடக்குது, ஒரு வேலை செய்யலை. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் இப்படி தானா? வேலை செய்யணும்னு இறங்கிட்டா பட்டன்னு முடிஞ்சிடும். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்து. எப்படி சொல்ல, அது ஒரு கஷ்டமான நேரம். பாத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். அப்படியே உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா சடச்சடன்னு முடிஞ்சிடும். ஆனால் அதுதான் நம்மளுக்கு மனசு வராது. மக்களை பார்க்கணும். மக்கள்னால் யார்? வேறு ஒருத்தம் சொன்னாங்க இல்லை, நான் பெற்ற மக்கள் தான். 2 மக்கள் இருக்குது. இவங்களை பார்க்குறதே பெரிய ட்விஸ்ட்டு. பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இன்னும் அடுத்து சமையல் ஆரம்பிக்கணும். சமையல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே அடுத்தடுத்து அப்படியே வேலை ஸ்டார்ட் ஆகிரும். பூ வேறு வந்துடுச்சு. டெய்லி ஒரு 1/2 kg பூ கட்டுவேங்க. பூ கட்டுறதுக்கு தருவாங்க. 1/2 கிலோ பூ கட்டி கொடுத்தா 35 ரூபா சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பூ கட்டி கொடுப்பேன் எப்போதும். சும்மா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. கொஞ்சம் கட்டி கொடுத்தா 3 நாளுக்கு 2 நாளுக்கு ஒரு டைம் பைசா கொடுப்பாங்க. அது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். இந்த பாப்பா இருக்காளே, இதுதான் சரியான பாப்பா ஆல்வேஸ் என் பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் என் பக்கத்துலேயே இருந்து என் உயிரில் பாதி எடுத்துரும். இன்னொன்று ரவுண்ட்ஸ் போயிருக்கு. அது டிவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அது வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 பேரும் பாதி எடுத்துருவாங்க. ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றிருக்கு. இது புளிங்க. எங்கள் அம்மா எனக்காக புளி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை காய வச்சா தானே கொட்டை எடுக்க முடியுமா, எனக்கு இது தெரியாது. அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது விளையாட்டு திங்ஸு. நம்ம எத்தனை மட்டும் ஒதுங்க வச்சாலும் அதுக்கு இப்போ மாதிரியே தான் முடியும். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு மனசாராது. மறுபடியும் எடுத்து உடச்சி போட்டுருவாங்க. வீடை பெருக்கி இப்போ தான் வேலையை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நம்ம மேடம்க்கு அம்மா அமைதியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணணுமா, காலையில்